யார் அவன்? அவன் கூட ஒன்னா எங்க போன? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா ரோகிணி? ஏங்க நீ பேசாம இராதர. நேத்து மாமா வந்து இவளை பத்தி சொன்னப்ப கூட நான் முழுசா நம்பல. ஒருவேளை மாமா வேற யாரையோ பாத்துட்டு கூட நம்ம ரோகிணி நினைச்சு ஏதோ சொல்றாருன்னு எனக்கு டவுட் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நானே என் கண்ணால பாத்துட்டேன் ஆதர. இதுக்கப்புறம் இவளுக்கு நீங்க யாரும் தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது நல்லா இருக்காது. சொல்லு ரோகிணி, யார் அவன்? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதான் எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? நீ எதுக்கு என்ன தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னடி சொன்ன? வேணாங்க பாருங்க, சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா. தப்பு பண்ணிட்டு வந்து எவ்வளவு தைரியமா என்ன கேள்வி கேக்குற பாத்தியா? இவ்வளவு சும்மா விட கூடாது. எங்க வேணாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க வாங்க. ரோஹிணி, ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? பாவம் அவ வேற இப்படி பேசுவா. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா அவளாலையும் எவ்வளவு நேரம் தான் வாய் மூடிட்டு பொறுத்துட்டு போக முடியும்? ஏ ரோகிணி, உன் அண்ணன் உன் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டானா அதுக்கு நீ முறையா பதில் சொல்லி அவன் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக அவன் அலட்சியப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்பியா? இது மாதிரி நீ எப்பவும் இருந்ததில்லையே. இந்த பழக்கெல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சொல்லுடி. நேத்து சிவா வந்து சொன்னான், இன்னைக்கு உன் அண்ணனே வந்து சொல்றான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லு. நெருப்பு இல்லாம புகையாது. ஐயோ அப்பா, பனி கூட கண்ணுக்கு புகையாதான் தெரியும். அதுக்காக அதுல நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்படின்னா நீ இன்னைக்கு ஒருத்தன் கூட கார்ல போகல, அப்படிதானே? அண்ணா, திரும்ப திரும்ப நீ அதையே கேட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்க நீ யாரு? என்னது? நீ என்ன பேசிட்டு இருக்க? அவர் நம்மளோட அண்ணன். அவர் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் நம்மள கேள்வி கேட்க தான் செய்வாரு. அதை விட்டு ஏத்து பேச. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன பேசுறேன்? ரோஹிணி, அண்ணன் போய் பேச வாய்ப்பில்ல. நீ தான் போய் பேசுற. ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்லிடு. நீ யார் கூட கார்ல போன? அது வந்து அவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். நானும் என் ஃப்ரெண்டும் சினிமாக்கு போனோம். அவர் என்ன பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணி கார்ல வீட்டுக்கு போய் இறக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சினிமாக்கு போனோம். இங்க பாத்தீங்களா, நானும் அவ்வளவு சினிமாக்கு போன டிக்கெட். நானும் என் ஃப்ரெண்டும் தான் சினிமாக்கு போயிட்டு வந்தோம். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம சினிமாவுக்கு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? தப்புதான்ப்பா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இது அண்ணன் கேட்கும் போதே உண்மையை சொல்ல வேண்டியதானே? பெரிய அண்ணனுக்கு நான் சினிமாக்கு போறதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நான் அண்ணன் கிட்ட எதிர்த்து பேசுற மாதிரி நடிச்சு சமாளிச்சேன். அண்ணன், என்ன மன்னிச்சிரு. அண்ணா, ரோஹிணி சின்ன பொண்ணுண்ணா. அவ பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காதண்ணா, சரியா? பாவம்ண்ணா. என்னங்க, ரோஹிணி பேசினதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆதரு, கார்த்தி பேசினதை நினைச்சிட்டு இருக்கேன். என் தங்கச்சி என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதை பொறுத்துக்க முடியாம அவளை அடிச்சு அவளுக்கு அட்வைஸ் பண்ணான்ல, அதை பார்த்ததும் எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சு. சரியான நேரத்தில் அவன் எனக்கு சப்போர்ட்டா இருந்தான் பாத்தியா? என்ன இருந்தாலும் கார்த்தி உங்களை பார்த்து வளர்ந்த உங்க தம்பி இல்லையா? எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? கரெக்டு தான் ஆதரு. ஆனா நான் நடந்துகிட்டதை பார்த்தாதான் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆதரு,
என்ன இருந்தாலும் நான் ரோஹிணிய எல்லாரும் முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க கூடாது. பாவம் ரோஹிணி எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால்தான் இது வரைக்கும் என்னை எதிர்த்தே பேசாதவன் எனக்கு எதிர்த்து பேசிட்டா. அதுக்காக கார்த்தி வேற அவளை அடிச்சிட்டான். தப்பு செஞ்ச நான் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும். நான் ரோஹிணி கிட்ட சாரி கேட்கறது தான் நியாயமா இருக்கும். எங்க ரோஹிணி ஏய், அழாத. ரோஹிணி சாரி ரோஹிணி. நீ எதுக்குன்னு சாரி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். ம்ஹும். இல்ல ரோஹிணி, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு குற்றவாளி மாதிரி உன்னை நிக்க வச்சு நான் கேள்வி கேட்டிருக்க கூடாது. அது நான் பண்ண தப்பு தான். அந்த தப்புக்கு பதில் தப்பு தான் நீ என்னை எதிர்த்து பேசினது. நான் அப்படி கேள்வி கேட்கலனா நீ இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டேல்ல. என்ன மன்னிச்சிரு ரோகிணி. அண்ணன், தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதுன்னு. நான் உன் தங்கச்சின்னு. நீ என்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்க உனக்கு உரிமை இருக்குன்னு. எனக்கு கொண்டு போடுறதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு. நான் தான் உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தை கொட்டி உன் மனசை காயப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சிருன, என்ன மன்னிச்சிருன. உன் கால ஏய் ரோகிணி, என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் உன்னையும் ரேவதியையும் என் உயிருக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துப்பேன்னு நான் நம்ம அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்க அந்த சத்தியத்துக்கு இடைஞ்சலா நீ ஏதாவது தப்பு பண்ணிருவியோங்கிற பயத்துலதான் நான் உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். இனிமே நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை நம்புறேன். சரியா? ரோஹிணி, உன் அண்ணனுங்களும் அப்பாவும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தல்ல. அதை எப்பவுமே நீ உன் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. அது போதும் எங்களுக்கு.